நான் பார்த்த தலைவனும் அவருதான், என்னோட உயிரும் அவருதான். ஏன்னா எளிமைக்கு ஒரு மறு உருவம். பணக்காரர் அவர் சொல்லுவாரு, பழைய கஞ்ச கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுட்டு ஒரு கூலை குடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த தலைவனை மிஸ் பண்ணிட்டோம். 120 வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் ஐயா. அவரு அவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. 2 வருஷம் சிஎம் இருந்திருக்காரு, ஓகே. ஆனா கேப்டன் பண்ணுனதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. அளவுகோலுக்கு கூட ஒரு மீட்ரு ஒன்று இருக்கும். எங்களுக்கு அந்த மீட்ரு கூட தெரியாது. அதையும் தாண்டி புனிதமானது எங்க கேப்டன். ஆனா அவர் இருந்தப்ப இந்த மீடியா ஒரு சில தவறுகள் பண்ணிச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீடியாவும் இன்னைக்கு அங்கதான் இருக்காங்க, கேப்டன் ஆலயத்துல தான் இருக்காங்க. நம்ம உயிரோட இருக்கிறப்ப கோடை கோபுரம், மாட மாளிகை, ரசிகர்கள் கூட்டம், அதெல்லாம் வாழ்க்கையில நம்ம இல்லாதப்ப ஒரு மனிதன் நமக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுறான்னு நினைக்கிறாரு பாரு. சத்தியமா நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அவர் பிறந்த நாள்னு. ஆனா அந்த ஹாப்பில நமக்குளால வர முடியாது. இனிமேல அந்த மாதிரி ஒரு தலைவன் நம்ம நாட்டுல எப்படி புரட்சி தலைவர் நம்ம கிடைக்க மாட்டாரோ, எப்படி ஒரு காமராஜர் கிடைக்க மாட்டாரோ, எப்படி ஒருத்தர் ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டானோ, அப்படி நம்ம கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை இனிமே இந்த உலகம் சந்திக்காது. FT சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ யார் எடுக்க போறோம்னா சுகந்தி அவர்களை தான் எடுக்க போறோம். மேம் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கொஸ்டின்ஸை கேட்கலாம். 74வது பிறந்தநாள் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரப்போகுது. நீங்க முதல்ல விஜயகாந்த் அவர்களை பார்த்தப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் பார்த்த தலைவனும் அவருதான், என்னோட உயிரும் அவருதான். நாங்க நடிகர் சங்க மெம்பரு. எனக்கு அவர் கார்டு கொடுத்துருக்காரு. நிறைய சேனல் நம்ம சேனல்லே சொல்லியிருக்கிறோம். அவரை பார்த்தாலே பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு எளிமையான மனிதர், ஓகேங்களா. யாருக்கிட்டையும் அவர் பணக்காரங்களோட பழகவே மாட்டார். அவரோட கூட இருந்தவங்க எல்லாருமே அவர் கதறு வேட்டி கட்டி கையசைச்சா போதும், கோடி பேர் உயிரை கூட தரும் அப்படின்ற மாதிரி எங்க பாடல்கள்ல சொல்ற ஒவ்வொரு வரைக்கும் சொந்தக்காரரு. அவரோட மனசை கிழிச்சு பார்த்தா கூட அந்த ஏழை ஜனங்களோட அந்த உயிர் மூச்சு தான் இருக்கும். அது மாதிரி அவரை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். ஏன்னா அப்படித்தான் அவரை நான் நடிகர் சங்கத்துல பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவருக்கு முடியாம போன பிறகுதான் எங்களுக்கு இன்னைக்கு தேறிடுவாரு, நாளைக்கு தேறிடுவாரு. நாங்க நம்பிக்கையா நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 18 கிரிவலம் சுத்தி பார்க்குறப்ப எங்க கேப்டன் எங்க கிட்ட இல்லாம போயிட்டாரு. நான் அவரை இப்போ 16ல் எலெக்ஷனுக்கு நடிகர் சங்கத்துல ஓட்டு போட வந்தாரு. ஓட் ஃபார் சரத்குமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நோட்டீஸை கொடுக்குறப்ப இந்த பிள்ளை பாடுறா நம்மகிட்டே நம்ம ஓட்ட கேட்குதுன்னு அப்படி அவரை பார்த்துருக்கேன். எல்லா தருணத்துலையுமே அவரை அவர் கோர்ட்டு கச்சேரின்னு சுத்துறப்ப கூட அவருக்கு பின்னாடி நான் இருப்பேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தா கூட, இன்னைக்கு விழுப்புரத்துல கோர்ட்ல ஆஜர், ஏன்னா அவருக்கு மேல நிறைய அலகேஷன் கேஸ் போட்டு அவரை ட்ரெஸ் பண்ணாங்க. சில கட்சிக ட்ரெஸ் பண்ணாங்க. அப்பையும் ஒரு மனிதன் இவ்வளவுலாம் பயம் அவர் பயாட்டே கிடையாது. அவர் பயாட்டே கிடையாது. அப்படி வாழ்ந்த ஒரு தலைவர். அவர் நிறைய தருணங்கள்ல நான் பார்த்திருக்கேன். என் பிள்ளைய எடுத்து கொஞ்சிருக்காரு. எனக்கு இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நல்லது செஞ்சிருக்காங்கன்னா எங்க கேப்டன் தான். அது அவரை என்னைக்குமே அந்த அம்மா கூட 100 ஆண்டு காலம் சொன்னாங்க. நான் சத்தியமா சொல்றேன், அவர் 1000 ஆண்டுகள். எப்படி நம்ம ராஜராஜ சோழனை பத்திலாம் நம்ம இன்னைக்கு வரலாறு 1000 ஆண்டுகள்ல வாழ்ந்த பேசுறோமோ, கண்டிப்பா இந்த 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு தலைவனை பத்தி பேசுறப்ப கண்டிப்பா அந்த உலக வரலாற்றுல அதிசயத்துல அவர் சாதனையாளரா ஒரு வரலாற்று சின்னமா இருப்பாரு. ஏன்னா அவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறாரு. குள்ளமணின்னு ஒரு அண்ணன், ஒரு ஆர்டிஸ்ட், அவரு இறந்துட்டாரு. அவரு அவ்வளோ விஷயம் கேப்டனை பத்தி அவ்வளவு சொல்லியிருக்காரு. உங்க சேனல் பத்தாது நான் சொன்னேன்னா. அப்படி நான் அவர் முதல் பார்த்தது நடிகர் சங்கத்துல ஓட்டு போட நான் தான் பேசினேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சன் டிவில இருந்து எல்லாமே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் தேறிடுவாரு. பால் விலையை ஏத்தனதுக்கு அப்படி ஆணை இட்டா இருப்பாரு. ஏன் ஏத்துனீங்க பெண்ணாகத்துல, ஏன் நீங்க தனியா நிக்கல? இனிமேல அந்த மாதிரி ஒரு தலைவன் நம்ம நாட்டுல எப்படி புரட்சி தலைவர் நம்ம கிடைக்க மாட்டாரோ, எப்படி ஒரு காமராஜர் கிடைக்க மாட்டாரோ, எப்படி ஒருத்தர் ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டானோ, அப்படி நம்ம கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை இனிமே இந்த உலகம் சந்திக்காது. சம்பாரிச்சு புக்கில் போட்டு இப்ப எல்லாம் பாருங்க 30 லட்சம் கொடுத்தாங்க, 3 லட்சம் கொடுத்தான்னு
விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. அவர் இல்லாதப்பதான் இப்ப நாங்க நிறைய அவரை வந்து நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கோம். நாங்க செத்தாலும் கேப்டன் தான், வாழ்ந்தாலும் கேப்டன் தான், எங்க மேல செத்து சுண்ணாம்பா போனாலும் அவர் கொடிதான் இருக்கும்னு ஒவ்வொரு தொண்டரும் கதறத பாக்குறப்ப அவர் அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கிறாரு. இன்னைக்கும் பாருங்க அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு மனிதன் எம்ஜிஆர் ஐயா சொல்லுவாரு, நம்ம உயிரோட இருக்கிறப்ப கோடை கோடை கோபுரம், மாட மாளிகை, ரசிகர்கள் கூட்டம் அதெல்லாம் வாழ்க்கை இல்ல. நம்ம இல்லாதப்ப ஒரு மனிதன் நமக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுறான்னு நினைக்கிறாரு பாரு. சத்தியமா நான் ரொம்ப ஹாப்பியா வந்தேன் அவர் பிறந்த நாள்னு. ஆனா அந்த ஹாப்பிலாம் நமக்குளால வர முடியாது. ஏன்னா அப்படி ஒரு தலைவன். அவர் இல்லாதப்ப நம்ம அவருக்காக ஒரு கண்ணீரத்தில் சேரும் பாருங்க. அதுதான் அவர் சேர்த்த சொத்து, மக்களோட ஆதரவு. மக்கள் வந்து நாம அந்த நேரம் நம்பாம அவரை கை விட்டுட்டாங்க. அதுதான் உண்மை. ஓகேங்களா? அப்படி பல தருணங்கள் அவரை பார்த்திருக்கேன். அவரை பத்தி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு அற்புதம். உலகத்திலேயேமா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதன் இருக்கிறாருன்னா முதல் நல்ல மனிதர் எங்க கேப்டன் தான். ஓகேவா? அவரை பத்தி நீங்க பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எஃப்டி சேனல் நேயர்கள் அனைவருக்கும். இவ்வளோ நீங்க சொல்றீங்களா, எனக்கு அவரை இவ்வளோ பிடிக்கும், அவரை பத்தி ஒரு 2 நிமிஷம் ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கே நீங்க இவ்வளோ சொல்றீங்கன்னா, எப்பயிலேருந்து உங்களுக்கு அவரை இவ்வளோ பிடிக்கும்ன்றது ஆரம்பிச்சுது? அந்த மனசுல வந்து கேப்டன் அவர்கள், நான் அவரை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணும், அவருடைய பண்புகளை நான் இப்படி பார்த்து வியக்கிறேன், அவருடைய நடையை நான் பின்னாடி ஃபாலோ பண்ணும், அவருக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்ன்ற ரேஞ்சுக்கு நீங்க சொல்றீங்க. அது எப்பயிலேருந்து ஆரம்பிச்சுது? யார் வித்துட்டா? அடித்தாங்கிற கல் வந்து சிலையா மாறும். அடிக்கு வந்து தாங்காத கல்லு படிக்கல்லா மாறும். அவர் சொன்ன வசனம் தான். ஓகேவா? அப்படி அவர் வந்து மக்களுக்காக வந்து அவரை நம்ம இழந்துட்டோம். அவரை எப்படி பிடிக்கும், ஏன் பிடிக்கும்னா அதுக்கு வந்து விடையே கிடையாது. எப்படி கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஆனா பதிலே கேள்வியா இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலே கிடையாது. அப்படி அவ்வளோ நல்ல மனிதர்ப்பா. அவரு யாருக்கு என்ன செய்யல, எல்லாருக்குமே நல்லது செஞ்சிருக்காரு. இப்ப சமுத்திரக்கனி அண்ணன் கூட இப்ப என்ன சொன்னாரு, கரைப்படாத கையா. கரைப்படாத அவர் இருந்த வரைக்கும் யாருக்கிட்டையும் எதையுமே வாங்கல, கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அவரை கட்சி தேடி வந்த நடிகர்களை கூட உங்க வேலையை போய் பாருங்கப்பா, எனக்கு இந்த வேலையா நான் மக்கள் வேலையா வந்துட்டேன், நீங்க உங்க வேலையா பாருங்கப்பான்னு அவாய்ட்டு தான் பண்ணாரு. ஏன்னா நம்மளால ஒருத்தர் கெட்டு போயிடக்கூடாது. வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தான். ஓகேவா? என் மக்கள்யா எனக்காக வந்தார். அவர் விட்டுட்டோன்றதுதான் எங்களோட வேதனையை ஒழிய அவரை பத்தி பேச சொன்னா என்னத்த பேச? அவர் ஏதாவது ஒரு கெட்டது பண்ணாருன்னா அதை வந்து ட்ரோல் பண்ணலாம். இன்னைக்கு மிமிக்ரி எல்லாமே பண்றீங்க. ஆனா அவர் இருந்தப்ப இந்த மீடியா வந்து ஒரு சில தவறுகள் பண்ணிச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீடியாவும் இன்னைக்கு அங்கதான் இருக்காங்க. கேப்டன் ஆலயத்துலதான் இருக்காங்க. ஓகேவா? அவரு என்ன கேட்டாரு? இந்தியாவை கேட்டாரா, தமிழ்நாட்டை கேட்டாரா? இல்ல, என் மக்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்க, அவங்க ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு தான் கடவுள்கிட்ட வேணாரு. ஓகேவா? இன்னைக்கு அவரு எங்களுக்கு கருட பகவாரா கடவுளா இருக்கிறாரு. அவ்வளவுதான். அததான் நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கும் பாருங்க, எந்நேரமும் நம்ம கேப்டன் ஆலயத்துக்கு வராத தமிழர்களும் இல்ல, இலங்கை தமிழர்களும் இல்ல. அதாவது நாடு விட்டு நாடு வந்து ஒரு கோயிலுக்கு வர்ற மாதிரி இன்னைக்கு அந்த ஆலயம் மாறி இருக்குதுன்னு நான் சொன்ன மாதிரி அப்படி போராட்டம். ஒவ்வொரு கிரிவலத்திலையும் நான் கதறு அந்த அண்ணாமலையார்ட்ட. ஆனா அவரே வந்து இன்னைக்கு சிவனா வந்து உக்காந்துருக்காரு பாருங்க. அந்த ஆலயத்துல சிவன் பாட்டு கேட்கிறப்ப நான் 18 கிரிவலம்ப்பா 2021 கிளம்பிட்டேன் கிரிவலத்துக்கு. 17 இதெல்லாம் இது கொரோனா ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது காப்பாத்திடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த அண்ணாமலையார் நம்மளை விட்டுட்டாரு. ஏன்னா அதெல்லாம் இறக்குற கட்டையாப்பா. அதெல்லாம் கட்டையினா கட்டை, நாட்டு கட்டை. அதெல்லாம் 1000 ஆண்டு 100 ஆண்டு இருந்தா கூட அந்த இதுக்கு ஆகாது. ஏதோ அவர் அந்த அந்த உடம்ப கவனிக்காம விட்டுட்டார். அதுதான் உண்மை. யாரு என்ன பண்ணாங்களோ கண்டிப்பா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேவா? நம்ம இழந்துட்டோம். இனி அவர் பாதையை அமைச்சு நான் சொன்ன மாதிரிதான் அவர் போற பாதையை அமைச்சுதான் நம்ம வாழணும். அவ்வளவுதான். இப்ப கூட எங்க கேப்டன் ரசிகர்கள், தொண்டர்கள் அவங்களெல்லாம் நான் தனியா பர்சனலா பேசுறப்ப அவங்க சொல்லுவாங்க, அக்கா எதுக்கு உயிரோட இருக்கிறோம்னே தெரியலக்கா. அப்படி அந்த வார்த்தை சொல்றப்ப அவ்வளவு வேதனையா இருக்கு. இன்னும் அவ்வளவு உயிர் வச்சிருக்காங்கப்பா. ஒரு தலைவனுக்கு இவ்வளவு உயிர் வச்சு நான் பார்த்ததே இல்லை. 120 வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் ஐயா. அவரு வந்து அவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. 2 வருஷம் சிஎம்மா இருந்திருக்காரு. ஓகே.
ஆனா கேப்டன் பண்ணுனதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை. ஓகேவா? அவர் யாருக்கிட்டயுமே எதுவுமே அவங்கள குடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஆமா. புரியுதா உங்களுக்கு? அடுத்த வந்து எம்ஜிஆரா பாக்குறது கேப்டனை தான். நிச்சயமா. அதுதான் கருப்பு எம்ஜிஆர்னு. அது மாதிரி நீங்க பிடிச்சது என்னத்த பிடிச்சது கேட்க போறீங்க? எங்க வாழ்க்கையே அவரு பிடிச்சதா தான் போயிடுச்சு எங்களுக்குலாம். ஓகேவா? நான் மட்டும் இல்ல, ஒரு பெரிய மிகப்பெரிய 25,000 ரசிகர் மன்ற குரூப் வச்சிருக்காங்க. அந்த 25,000 ரசிகர்களுக்குமே பேசியிருக்கிறாரு. உன்னால பேச முடியுமா? ஒரு 25,000 ரசிகர் மன்ற குரூப் கிட்டயே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசியிருக்காரு, ஒவ்வொரு வீட்லயும் சாப்பிட்டிருக்காரு. இதுவே அப்படிலாம் எந்த தலைவன் இருக்கிறான் சொல்லு? நீ சொல்லு. அப்படிலாம் ஒரு தலைவன் கிடைப்பானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? நிச்சயமா இல்லம்மா. புரியுதா? இன்னைக்கு வராங்க, என்னென்னமோ சொல்றாங்க, அப்படியே மாறிடுறாங்க, டைப் அடிக்கிறாங்க. எவ்வளவு பேத்த நம்ம பாக்குறோம். ஓகேவா? எனக்கெல்லாம் நீங்க எங்க வீட்ல எல்லா பூஜையில போட்டா இருக்கும், ஹால்ல போட்டா இருக்கும். என் பையன் தனியா பெட்ரூம்ல இப்ப படுக்க ஆரம்பிச்சிட்டான் 20 வயசுல. ம். எதுக்கு அப்பாவை கூப்பிட்டுக்கடா, பெரியப்பாவை கூப்பிட்டுக்கடான்னு சொல்லிட்டு போய் நான் மேல படுப்பேன். அப்படி நாங்கெல்லாம் அப்படியே அவரு கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க பிடிச்சதெல்லாம் கேட்டீங்கன்னா எங்களுக்கு எதை பிடிக்கும் எதை விடுறதுன்னு எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. அவர் இல்லாத இந்த உலகத்துல வாழ்றதுக்கே பிடிக்கல. எங்க வீட்டுல எந்நேரமும் எம்ஜிஆர் படம் இல்லைன்னா கேப்டன் படம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இப்ப சாயந்தரம் ஒரு படம் போட்டுருவேன். அது முன்னாடி நான் வேலையை முடிச்சு வீட்டுக்குள்ள போயிடுவேன். நான் எங்கேயுமே 6:30 மணிக்கு மேல போக மாட்டேன். எதுக்கு? நிலவரம் சரியில்லாதப்ப நம்ம ஏன் கலவரத்தை உண்டாக்கிக்கணும்? ஏன்னா யாருமே அதை பார்க்கறதுக்கு அக்கறையா பார்க்கறதுக்கு அப்படி யாரும் இனிமே அமைய போறது கிடையாது. புரியுதா? நம்ம நம்மளதான் காப்பாத்திக்கணும். கரெக்டா? ம். அப்புறம் சொல்லுங்க. இவ்வளவு பிடிக்கும், இவ்வளவு பிடிக்கும், இவ்வளவு பிடிக்கும், இப்படிதான் சொல்லணும். அவ்வளவுதான். அவ்வளவு அளவே இல்லாத அளவுக்கு அளவுகோலுக்கு கூட ஒரு மீட்ரு ஒண்ணு இருக்கும். எங்களுக்கு அந்த மீட்ரு கூட தெரியாது. அதையும் தாண்டி புனிதமானது எங்க கேப்டன். புரியுதா? ஏன்னா எனக்கு நல்லது பண்ணது அவர்தான். ஓகேவா? நான் எத்தனையோ பேருக்கு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நமக்கு சொல்லி காட்ட நமக்கு பிடிக்காது. ஆனா எனக்கெல்லாம் ரூபா என் பிள்ளைய கொஞ்சம் 500 ரூபா தூக்கி கொடுக்க கூட ஒருத்தர் இருந்தாருன்னா என் தாய் மாமா மாதிரிதான். எங்க வீட்டுல உண்மையாலுமே ஒரு தாய் மாமா எங்க மருதமுத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு. ம். அவரு வந்து எங்க மாமாவோட இப்படி எழுதியிருப்பாரு விஜயகாந்த் பேர. புரியுது. இந்த கடவீதி கலகலக்கும் அந்த இவர் பாடின பாட்டெல்லாம் அவர் பாடி என்னை கலாய்ப்பாரு. நானும் அப்படி இருப்பேன் சின்ன வயசுல. சொல்றேன். அது மாதிரி எங்க வீட்டுல நாங்க ஒரு ஆளா தான் தெய்வமா தான் நாங்க பாக்குறோம். நான் மட்டும் இல்ல, ஒரு கூட்டமே அப்படிதான் பாக்குது. ஆமா. ஓகேவா? ஒரு கூட்டமே அப்படிதான் பாக்குது. ஒரு மனிதன் அழுதானா பரவாயில்ல. ஓகேங்களா? ஒவ்வொரு குரூப்லயும் பாத்தீங்கன்னா எடுத்து எடுத்து இந்நாட்டு தேசத்துக்கு அவன் தான் மன்னன் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் ஒரு மன்னனா ஒரு தலைவனா வாழ வேண்டிய ஒரு தங்கத்தை தவற விட்டுட்டோமே. இனிமே அந்த தங்கம் கிடைக்குமா? இனிமே கேப்டன் எல்லாம் கிடைக்க மாட்டாரு. நாங்க இனிமே ஒவ்வொரு கல்லா போட்டு பாதை அமைச்சுக்க போறோம். கேப்டன் பாதையை அமைச்சு அப்படிதான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். புரியுதுங்க மேடம். இப்போ நீங்க சொல்லும்போதே எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து கேப்டன் அவருக்கு சொல்ல முடியாது. அவ்வளோ இருக்கு. ஏன்னா அவர் இப்ப வரைக்குமே அவரோட அலுவலகத்துல சாப்பாடு போடுறதா இருந்தாலும் சரி, சுத்தி இருக்க எல்லாரும் படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் இப்ப வரைக்கும் சாப்பிடுறாங்க. நாங்களுமே அங்க போய் சாப்பிட்டுருக்கோம். ஒரு குறை இல்லாம இப்ப வரைக்கும் பட்னின்றதே அவருடைய டிக்ஷனரியிலே இல்லன்னு சொல்லலாம். நீங்க சாப்பாட்டை மட்டும் சொல்றீங்க. கல்வி கண் திறந்த காமராஜரை கேள்விப்பட்டிருப்போம். ம். இன்னைக்கு 2K கிட்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தகுந்த மாதிரி சைட்டு உருவாக்கிக்கிறாங்க. ஆனா கேப்டன் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்கன்னா ஒரு 500 போட்டா அவரோட போட்டா வச்சு இன்ஸ்டாகிராம் கேப்டன் 77 கேப்டன் ரசிகன் கேப்டன் இமயம் அப்படின்னு அவங்களா சொந்த காசு வந்து கேப்டன் மேல உண்மையான கூட்டம் அது. ஆமா. யாரும் இன்னொரு இது காசு வச்சு உருவாக்கின கூட்டம் கிடையாது. உண்மையா உருவாக்கின கூட்டம். நான்லாம் ஒரு இன்ஸ்டாகிராம்ல தலைவருக்கு ஒரு பாட்டை போட்டு அவர் ஏதாவது ஒரு செய்தியை சொல்றதுக்கு நான் தேடினேன்னா 20 தான் போகும் இல்லையா? உடனே ஃபுல்பில் ஆயிடும். எப்படி? அப்போதான் நினைச்சேன், அப்போ 5 காசு இல்ல, அந்த இன்ஸ்டாகிராம பார்க்க ஆள் இல்ல. ஆனா எல்லா இன்ஸ்டாகிராம் கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஐடி உருவாக்கி வச்சிருக்காங்கப்பா மக்களு. படிச்ச குழந்தைங்களே. ஏன்னா அப்ப செஞ்ச அந்த கல்வி தொகை ஊக்கத்தொகை இன்னைக்கு பயிரா வந்து டாக்டரா வந்து இன்ஜினியரா வந்து அத்தனை குழந்தைங்களுக்கும் உதவி பண்ணியிருக்கிறார்.
அவரு நல்லா இல்லாம அந்த 18க்கு மேலதான் அவரோட நினைவாற்றல், அவரோட உடல்நிலை சூழ்நிலை எல்லாம் மாறுனுச்சே ஒழிய, அப்பயும் அந்த அம்மாவும் கூப்பிட்டு ஒவ்வொரு நடிகருக்கும் 5000 10,000 கொடுக்கறத நான் அந்த கண்ணால பார்த்திருக்கேன். நம்ம ஏன் என்ன சொல்லணும்? 18? இந்த 18 தான் சொல்றேன். 2018க்கு அப்புறம் அவரால ரொம்ப முடியலல்ல. ஆமா. ஓகேங்களா? 16க்கு ஓட்டு போட வந்தாருப்பா. நான் அவரை ஆமா. ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் ஒன்றும் அரசியலுக்கு போய் நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. ஆனா எங்களுக்கு எங்க கேப்டன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க மட்டும் இல்ல, அவரை எங்களை சார்ந்த எல்லாருக்குமே, எங்க நடிகர் சங்க சார்பாக கூட சொல்றேன், எல்லாருக்குமே பிடிக்கும் அவருக்கு. அவரை நினைக்காத நாளே இருக்காது. அப்படி வந்து எல்லாருக்குமே பிடித்த தலைவர். நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். போய் ரூ. 100 வாங்குவேன். ஜனவரி 1க்கு வாங்குவேன். எங்க வீட்டுல 3 நோட்டு இருக்குது. ம். போன வாரம் ஒருத்தர் உடம்பு முடியல, அவங்க சொந்தக்காரரு கேப்டன் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு போறப்ப என்கிட்ட சில்லற காசு இல்லை. நான் சொன்னேன், இது கேப்டன் கையால வாங்கின காசு, இந்த 100 கையில கொடுத்து அவருக்கு அது யாருக்கிட்ட போய் சேருமோ சேருது பாருங்க. அப்படி அவர்கிட்ட அந்த கும்பலோட கும்பலாவே நான் போய் வாங்கி வச்சுக்குவேன், நானும் என் பையன்லாம். அப்படி ஏன்னா எளிமைக்கு ஒரு மறு உருவம். பணக்காரர் அவர் சொல்லுவாரு, பழைய கஞ்ச கொடுத்தா கூட நான் சாப்பிட்டுட்டு ஒரு கூலை குடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த தலைவனை மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்காக நம்ம கொண்டாடலைன்னா எப்படி? அப்பயும் கொண்டாடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அது வறுமை ஒழிப்பு தினமா வந்து இல்லாதவருக்கு இயன்றவரை உதவி செய்துடுன்னா வந்து அவர் பாட்டிலேயே எழுதி மக்களோட மக்களா எளிமையா அந்த ஒரு படத்துல நடிச்சா கூட அதை வாழ்ற முறையும் அதை பின்பற்றி வாழ்ந்தார். அப்படி ஒரு தலைவர்லாம் இனிமே கிடைக்க மாட்டான்டா. கிடைக்க மாட்டாங்க, சத்தியமா கிடைக்காது. ஓகேங்களா? அது வந்து முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த வயசுல நாங்க இழந்துட்டோம். எல்லாரும் இருக்காங்க, ஒருத்தர் அவர் இல்லையே அப்படின்ற ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கு. ஆமா, கண்டிப்பா 25ஆம் தேதி நீங்க ஆலயம் வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும். இலங்கை தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா தமிழர்களுக்கும் பிடிச்ச ஒரே தலைவர் எங்க கேப்டன் தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு அந்த தலை நிமிர்ந்த விஷயத்துக்கு எங்க கேப்டன் தான். கண்டிப்பா ஒற்றுமையில நம்ம இந்தியனா இருக்கணும், உணர்வுல நம்ம தமிழனா இருக்கணும், மொத்தத்துல நம்ம எல்லாரும் மனிதனா இருக்கணும். கேப்டன் வழிக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லை அமைச்சு அவர் பாதை அமைப்போன்னு சொல்லி உங்க சுகந்தி அக்கா நன்றியுடன் விடைபெறுகிறேன். கண்டிப்பா கேப்டன் 74வது பிறந்த நாளைக்கு கேப்டன் ரசிகர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இலங்கை மக்களும் அத்தனை பேருக்கும் ஹாப்பி பர்த்டே. ஏன்னா எங்க பிறந்த நாள், அவர் பிறந்த நாள், நாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கேப்டனா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது அவரோட பாதையில கல்லமைக்கிற மாதிரி அவர் பாதையை தான் நாங்க அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் சுகந்தி அக்கா. நன்றி மேம்.